In this video நாம் என்ன டாக் பண்ண போறோம்னா ஆல்ரெடி ஒரு சீரிஸ் போட்டிருந்தேன் லைக் நான் வந்து இன்டர்வியூ எப்படி செலக்ட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பேசிக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட்டாக உங்களோட சிவி அதாவது கரிக்குலம் விட்டு அதை எப்படி ரெடி பண்ணுறது, ஸோ வாட் ஆர் த பேசிக் திங்ஸ் அதெல்லாம் இருக்கணும், என்ன ஆர்டரில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி சீரிஸ் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு 8000 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த சீரிஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த மாதிரி வீடியோஸுக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. அலாங் வித் தட் எனக்கு தெரிஞ்சது இல்லாமல் நான் நிறையா இதில் பார்த்து படித்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய, ரிசர்ச் பண்ணி நிறைய பேரை ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது, ஆல்ரெடி இன்டர்வியூ பண்ணி செலக்ட் ஆனவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, அவங்ககிட்டலாம் கேட்டு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி கொடுக்கறதுனால இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு 8000 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு இன்னொரு வீடியோ லைக் வேறு என்ன நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்களோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக சிவினா கரிக்குலம் விட்டு, அதாவது லாட்டினில் பார்த்தீங்கன்னா இது வந்து கோர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இதோட மீனிங் லாட்டினில். ஸோ இது வந்து கரிக்குலம் விட்டு அப்படிங்கிற சிவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன், அதாவது நம்மளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றின டேட்டாஸ், டீட்டெயில்ஸ், நம்மளோட பர்சனல், நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எஜுகேஷன் என்ன, நம்ம எங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம், அண்ட் வாட் ஆர் எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ், நம்மளோட ஹாபிஸ் என்ன, நம்மளோட நேட்டிவ் எந்த இடம், நம்ம ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் என்ன, இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது தான் சிவி. ஸோ இதுக்கு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. நம்மளோட சிவி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், இம்ப்ரெசிவாக இருக்கணும், பார்த்தோன்னே டக்குன்னு புரியணும். அதுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஹைலைட்டடாக இருக்கணும், எந்தெந்த இடத்துலலாம் கொஞ்சம் கம்மியாக தெரியணும், எந்தெந்த வீக்னஸ்லாம் கம்மியாக தெரியணும், எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கிளியர் கட்டாக பார்க்கலாம். அண்ட் திஸ் வீடியோ இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் அப்பான் ரிசர்ச். நிறையா படித்ததுலேருந்து எனக்கு நான் நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சதுலேருந்து அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு கோர்வையாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 10 things a recruiter expects from a CV. Number 1, grammatical mistakes and language. ஸோ உங்கள் பேசிக்காக ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் நீங்கள் உங்களோட சிவி இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாக எந்த இடத்துலையுமே கிராமட்டிக்கலாக மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரணும், எந்த இடத்துல கமா வரணும், எந்த இடத்துல வந்து நம்ம கேப்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன கிராமர் நம்ம யூஸ் பண்ணணும், பாஸ்டா, ப்ரெசென்டா, ஃபியூச்சரா, என்ன மாதிரி எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். பிகாஸ் கிராமர் ஏதாவது இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கல, ஏதோ இடத்துல கமா பண்ணல, ஏதோ இடத்துல கேப்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதிட்டீங்கன்னா இட் ஷோஸ் நீங்கள் உங்களோட சிவியை நல்லா தரவாக ஸ்டடி பண்ணலை, நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணல, திரும்பி நீங்கள் 2-3 டைம் செக் பண்ணல. அப்படிங்கும்போது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணால் அப்போ ஒர்க்லேயும் இவங்க வந்து ஒரு ஒர்க் கொடுத்தோம்னா அதில் வந்து 2-3 டைம் செக் பண்ண மாட்டான், ஏனோ தரணும்னு பண்ணிட்டு கொடுத்துருவான், ஸோ ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது, 100% கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு தாட் அந்த சிவி பார்த்த உடனே அந்த ரெக்ரூட்டருக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே உங்களோட சிவி ரெடி பண்ணும்போது நீங்கள் நெட்லேருந்து காப்பி பண்ணி எடுத்தாலும் நம்மளோட லாங்குவேஜ் லைக் நம்மளோட என்ன சொல்கிறது டிகிரிக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ் ஏற்ற மாதிரி நிறைய மாற்ற வேண்டியிருக்கும். அப்படி மாற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, இல்லை யார்கிட்டயா, இல்லைனா கிராமர்லின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் அந்த சைட் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமட்டிக்கலாக மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கரெக்ட் பண்ணி நிறைய உங்களுக்கு என்ன கரெக்டான வேர்ட்ஸோ அதை சஜஷனில் காட்டி அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா யூ வில் பி எஸ்கேப்பிங். ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், பட் உங்களோட லேசினஸ் இதை காட்டுது அண்ட் உங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்கள் பண்ண மாட்டீங்க 100% அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கிராமர் அண்ட் லாங்குவேஜ் காட்டுது. நம்பர் 2, நம்மளோட சிவி ஃபார்மேட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன். என்னோட இன்டர்வியூலையும் என்னோட சிவி வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட நம்மளோட ரெக்ரூட்டர்கிட்ட போயிடுச்சு. அவர் அதை பார்த்து தான் கொஸ்டின்ஸே கேட்க ஆரம்பித்தார். ஸோ அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதில் நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது, எல்லா டீட்டெயில்ஸுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் நிறைய சிவிஸ் இருக்குது. ஒரு ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்குமே பர்ஃபெக்டான சிவிஸ் அங்கே இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸை டவுன்லோட் பண்ணி உங்களோட குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிடலாம். பட் அப்படி பண்ணும்போது கூட ஒரு சில விஷயம் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். என்னன்னா ஆர்டர் வைஸில் எல்லாமே இருக்கணும். உங்களோட லேட்டஸ்ட் குவாலிஃபிகேஷன், லேட்டஸ்ட் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு கீழே என்னென்ன இருக்கோ அந்த ஆர்டர் வைஸில் தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும். அண்ட் மோர் ஓவர் உங்களோட மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ், இந்த எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எங்கெல்லாம், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கெல்லாம் இருந்துச்சு, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் லேட்டஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணி கூட எந்த இயரில் பண்ணீங்க அப்படிங்கிறத ப்ரிசைஸாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எந்த இயர் எப்படின்ட்டு. நம்பர் 3, லென்த் ஆஃப் த சிவி எவ்வளோ பெருசு இருக்கணும் பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 to 2 pages, மேக்ஸிமம் 2 pages தான் இருக்கணும். அதில் நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நோட் பண்ண வேண்டியது உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரோல்ஸ், நீங்கள் ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா உங்களோட ஜாபில், இதெல்லாம் ஹைலைட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதில் ஒரு இம்பார்ட்டண்டான காஷன் என்னென்னா ரொம்ப சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் லைக் ஹைலைட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டவே காட்டாதீங்க. உங்களோட ஜாப் ரோல்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்ல, இதெல்லாம் நான் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் அந்த ஜாப் ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ரிவார்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு, அப்படிங்கிற ரெக்கக்னேஷன் எனக்கு கிடச்சிருக்கு, அதெல்லாம் ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து 10 to
15 years ஆஃப் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை 6 to 7 இயர்ஸ்க்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு 5 to 6 ஜாப்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இது ஒரு 7th ஜாபாக ட்ரை பண்ணீங்க, ஃபியூச்சருக்கு ரொம்ப பெருசாக ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 or 2 ஜாப்ஸ் நீங்கள் லைக் மென்ஷன் பண்ணாதீங்க. பிகாஸ் அது ரெலவெண்ட்டாகவே இருக்காது. நீங்கள் வேறு இடத்துல பொசிஷன்ஸில் இருப்பீங்க. எப்போ இந்த 2 ஆட் பண்ணக்கூடாதுன்னா 1 or 2 பேஜஸ் தாண்டி ரொம்ப பெருசாக லென்த்தாக போகும்போது அந்த அன்வான்டாக இருக்கிற ஜாப் வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். நம்பர் 4, உங்களோட எஜுகேஷனல் டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது உங்களோட லேட்டஸ்ட் குவாலிஃபிகேஷன் எதுவோ அது ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணீங்க அந்த பேசிக் வந்து கீழே இருக்கிற மாதிரி. முக்கியமாக நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது உங்களோட இயர் ஆஃப் பாசிங், உங்களோட பர்சன்டேஜ், அந்த எந்த ஸ்கூல், அதாவது எந்த இன்ஸ்டிடியூஷன், எந்த காலேஜ், எந்த ஸ்கூலில் நீங்கள் முடிச்சிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டிகிரியில் கூட என்ன ஸ்பெஷலைசேஷனில் இந்த டிகிரி முடிச்சிங்க, பினா பி நிறைய இருக்குது, என்ன ஸ்பெஷலைசேஷன். ஸோ இந்த ஸ்பெஷலைசேஷன்லாம் மென்ஷன் பண்ணும்போது இந்த ஜாப் நீங்கள் ஆப்ட் பண்ணியிருக்கிறதும் நீங்கள் போகிற ஜாபுக்கும் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ரெண்டும் மர்ஜ் ஆகுதா, ரெண்டும் சிமிலர் பாத்தில் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அதுலேருந்தே நீங்கள் ரெலவெண்ட்டான ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு ஓகே கரெக்டான ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 5, உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், பொசிஷன்ஸ் லைக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஸ்ட்ரைட் இப்போ தான் ஜாப் போகிறீங்க, நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகிறீங்க, இல்லை 1 or 2 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பார்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கீங்களா, ஏதாவது காம்படிஷன்ஸ் ஏதாச்சும். நான் சொல்கிறப்ப நான் வந்து பாகா மாதிரி ஏதோ ஒரு காம்படிஷன் நான் வந்து என்னோட இன்ஜினியரிங்கில் போயிருந்தேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து என்னோட டிபார்ட்மெண்ட்டோட பிரசிடெண்ட்டாக நான் தான் இருந்தேன், 2 to 3 years நான் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அது ரொம்ப மேஜர் ப்ளே பண்ணிச்சு. பிகாஸ் இவனுக்கு வந்து லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கா. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சேல்ஸில் செலக்ட் ஆனேன். ஸோ சேல்ஸில் செலக்ட் பண்ணால் அந்த லீடர்ஷிப் இருக்கா, இவனால் சேல்ஸ் மேனேஜர் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க நோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஃப்ரெஷராக இருந்தீங்க, 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தேன்னா ப்ளீஸ் அப்சல்யூட்லி ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நல்லா ஹைலைட் பண்ணி பண்ணுங்கள். என்னென்னலாம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். என்னென்னலாம் காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி லைக் குவிஸ் இருக்கும். நிறைய மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் இருந்தீங்கனாலுமே நிறைய டெக்னிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நடந்திருக்கும். ஸோ அதில் எதெல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருக்கீங்க, எதெல்லாம் இன்வால்மெண்ட்டாக இருந்திருக்கீங்க, பொசிஷன்ஸில் இருந்திருக்கீங்க, அவார்ட்ஸ் அடிச்சிருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக இருக்கும் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால். நம்பர் 6, உங்களோட இன்டர்ன்ஷிப்ஸ் பிளேஸ் அ மேஜர் பார்ட். இது வந்து என்னோட இன்ஜினியரிங்கில் நான் ஒரு பண்ணாத விஷயம், பிக்கஸ்ட் மிஸ்டேக். நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் அட்லீஸ்ட் 1 or 2 அட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்கில் இருக்கா, கமிட்மெண்ட் இருக்கா, இதனால் அந்த ஒர்க் செய்ய முடியுமா. ஒரு 8 to 9 hours உட்காந்து ஒர்க் பண்ணுவானா, நம்ம ஒரு 50,000 60,000 30,000 ஏதோ ஒரு சேலரி தரோம், அதுக்காக ஒர்க் பண்ணுவானாங்கிறது இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி இருக்கும். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 months வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு இந்த கோவிட் சுச்சுவேஷனால் நான் ஒரு இன்டர்ன்ஷிப்ஸ் அட்டன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்படியே என்னோட யூஜியில் நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் நெக்லெக்டே பண்ணோட இன்டர்ன்ஷிப்ஸ் will have a weightage. உன்னோட சிவியில் வெயிட்டேஜ்னு ஒரு பார்ட் சொல்லுவாங்க. அந்த வெயிட்டேஜ் பார்ட் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வரும்போது, இல்லை நீங்கள் ஒரு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 கம்பெனிஸ்லையாச்சும் ஏதாவது ஒரு யாரையாச்சும் பிக்கல் பிடுங்கி பண்ணி இன்டர்ன்ஷிப்ஸ் வாங்கி ஒரு 2 to 3 months போங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 7, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சேல்ஸ் செக்டார்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ் செக்டார் ஃபார்மாக்யூட்டிக்கலில் வேறு மாதிரி இருக்கும். ஃபார்மாக்யூட்டிக்கல் தானே, கரெக்டாக தான் நான் சொல்கிறேன், தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. எஜுகேஷனல் செக்டாரில் வேறு மாதிரி இருக்கும். இதே ஒரு ஆட்டோமொபைல் செக்டாரில் சேல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நான் சேல்ஸில் தான் இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆட்டோமொபைல் செக்டாரில் இருந்துட்டு நான் போய் எஜுகேஷனல் செக்டார் போனால் இட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு ஆட்டோமொபைல் செக்டாரில் சேல்ஸ் வந்து பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. அதே ஒரு எஜுகேஷனல் செக்டார் இல்லை ஒரு எம்பிஏக்கு நீங்கள் ட்ரை பண்ணி அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த சேல்ஸில் போகிறீங்கன்னா எம்பிஏக்கு வரவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருந்துட்டு என்னோட ஜாப் என்னோட பே ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க. அவங்கக்கிட்ட இந்த சேல்ஸ் இருந்துட்டு இந்த சேல்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் எந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அந்த சிவியில் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், இந்த கம்பெனிஸ்லாம் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெலவெண்ட்டான கம்பெனிஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க பிஃபோர் ரைட்டிங் தி சிவி. நீங்கள் பண்ண சேல்ஸும் இந்த சேல்ஸும் ஒன்றா, இல்லை நீங்கள் இருந்த மேனேஜிங் டிபார்ட்மெண்ட்டும் இந்த டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா, நீங்கள் இருந்த டெக்னிக்கல் சைடும் இந்த டெக்னிக்கல் சைடு, மெக்கானிக்கல் சைடில் டெக்னிக்கல் சைடு தான் வேறு, அதே கம்ப்யூட்டர் சயின்ஸில் டெக்னிக்கல் சைடு வேறு. ஸோ என்ன கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத ப்ராடாக யோசிங்க. அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் அந்த கம்பெனியோட ரிவ்யூஸ் படிக்க ஆரம்பிங்க, நிறைய தெரிஞ்சுப்பீங்க. நம்பர் 8, எஜுகேஷனல் கேப் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் கேப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 years கேப் இருக்கும். லைக் எஜுகேஷனில் அப்படின்னு எம்ப்ளாய்மெண்ட்டில் 2 வருஷம் கழிச்சு வேலைக்கு போயிருப்பாங்க, இல்லை 2 வருஷம் கழிச்சு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதோட ரீசன்ஸ் வேலிடாக வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா அந்த பையனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வேணாம், நம்ம வந்து ரெகுலராக பண்ணவங்களே வச்சுக்கலாம்னு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ரீசன்ஸ்க்காக, செபாட்டிக்கல் ரீசன்ஸ்க்காகவா, எஜுகேஷனல்
சர்வைவல் பர்பஸ்க்காகவோ, செபாட்டிக்கல் இந்த சென்ஸ் வந்து ஒரு 7 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ட்ராவலிங்க்கோ இல்லை எஜுகேஷனல் ஹையர் ஸ்டடீஸ்க்கோ நீங்கள் ஒரு செபாட்டிக்கல் லீவ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் லீவ் இருக்கான்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த ஸ்பெசிஃபிசிட்டி இல்லை, பிகாஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலன்னா மேபி உங்களை நீங்கள் வெளில நாக் அவுட் பண்ணிட்டு மற்றவங்களை எடுத்துக்கலாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது. ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக ரொம்ப ப்ரிசைஸாக வேலிட் பாயிண்ட்ஸாக வேலிட் ரீசன்ஸாக வைங்க. சப்போஸ் வேலிட் ரீசன்ஸ் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு யோசிச்சு இந்த வேலிட் ரீசன்ஸாக மாற்றி அந்த இடத்துல என்டர் பண்ண பாருங்க. 9th ஒன் ஜாப் ப்ரிஃபரன்சஸ். இது வந்து எல்லாருமே கேட்பாங்க, என்னோட கூட நீ எந்த ஜாப் போகிற, எனக்கு வந்து ஹைதராபாத்தில் பிரான்ச் இருந்துச்சு, சென்னையில் இருந்துச்சு, கோயம்புத்தூரில் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நீ எந்த இடத்துக்கு போகிறேன்னு கேட்பாங்க. ரொம்ப ப்ரிசைஸாக மென்ஷன் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த ஜாப் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் இங்கே தான் போவேன், நான் அங்கே தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி வேற ஒரு லொக்கேஷனுக்கு அவங்க பார்த்துட்டு இருக்கலாம், அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் ஜாப் ப்ரிஃபரன்ஸ் நான் இங்கே தான் போட்டு நீ அவங்க வேறு இடம், சரி எக்ஸாம்பிள் நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து பேக் ரூட்டில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தாங்கன்னா தே மே ரிஜெக்ட் யூ. ஸோ அதனால் ப்ரிஃபர்ட் லொக்கேஷன்ஸ் வந்து ஐ லைக் டு பெங்களூர், சென்னை அப்படின்னு ஒரு 3 ப்ரிஃபர்ட் லொக்கேஷன்ஸ் போடுங்க. லைக் உங்களோட ப்ரிஃபர்ட் லொக்கேஷன்ஸ் 3. அலாங் வித் தட் இங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, ஐ எம் ரெடி டு ஒர்க் எனிவேர். லைக் அந்த சென்டென்ஸ் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. பட் இங்கே இந்த 3 இடத்துல இருந்தால் இட் வில் பி வெரி கன்வீனியன்ட் ஃபார் மீ அப்படின்னு அவங்கள ப்ளீஸ் பண்ணுற மாதிரி. இந்த இடம் தான் எனக்கு வேணும்ன்ட்டு இல்லை, பட் இந்த இடம் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், பட் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைதராபாத் கொடுத்தாங்க. என்னடா ஹைதராபாத்தை எப்படா போகிறது அப்படின்ட்டு இருந்தேன். நான் வேணால் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்போ நான் இதை வந்து எழுதி வச்சுருந்தேன், நான் இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து ஓகே ஃபஸ்ட் நீங்கள் வந்து சென்னை போயிடுங்க அப்படின்ட்டு கிளியராக சொன்னாங்க. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. நம்பர் 8 ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ். ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன் பிரதர் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ மேபி ஜாப் வந்து வேறு ஒரு செக்டராக இருக்கலாம். ஸோ மேபி வந்து நான் எக்ஸாம்பிள் என்னோடதே சொல்கிறேன், சேல்ஸ் செக்டரில் அவங்க எடுக்கிறதா இருக்கலாம். மேபி உங்களோட குவாலிஃபிகேஷன் சேல்ஸில் இல்லாமல் இருந்தால் கூட உங்களோட ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ், அதாவது எனக்கு வந்து ஒரு பொருள் விற்கிறது ஈஸி, ஐ எம் ஏபிள் டு கன்வின்ஸ் பீப்புள், ஐ எம் ஏபிள் டு given ஒரு ஆர்குமெண்ட்டில் என்னால் அது உள்ளார போய் ஐ கேன் சால்வ் இட் அண்ட் மேக் பீப்புள் என்னோட கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கன்வின்சிங். சேல்ஸ் இருந்து கன்வின்ஸ் பண்ணுறது, நீ சொல்கிறது அவங்க வந்து ஒரு பாயிண்ட் வச்சுருப்பேன், நீ சொல்கிறத கன்வின்ஸ் பண்ணி ஓகே நீ சொல்கிறதா ரைட்டு நான் உன் பொருளை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறது சேல்ஸ். இட்ஸ் லைக் எ ரிலேஷன்ஷிப். ஸோ எனக்கு வந்து பீப்புள் ரிலேஷன்ஷிப் இருக்குது, பீப்புள் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எனக்கு லீடர்ஷிப் இருக்குது, எனக்கு வந்து பீப்புள் கன்வின்சிங் ஸ்கில் இருக்குது அப்படின்லாம் எழுதினா மேபி நீ சேல்ஸில் இல்லைனா கூட இந்த குவாலிட்டிஸ் இருக்கிறனால உன்னால் சேல்ஸ் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீ அப்ளை பண்ணி செலக்ட் ஆகலாம், மேபி நீ அந்த செக்டாரில் இல்லாமல் கூட. ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் அந்த டாப் 10. இது எதுவுமே நான் வந்து நானே அப்படியே சொந்தமாக முயற்சி அப்படின்லாம் இல்லை, நான் நெட்டில் நிறையா சர்ஃப் பண்ணி நிறையா படித்து எழுதி நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அப்சல்யூட்லி எல்லாம் ஆல்மோஸ்ட் நிறைய வெப்சைட்ஸில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தாங்க. நானும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு எனக்கும் நல்லா கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ அதனால தான் இதை சொல்லியிருக்கேன். இன்னொரு நல்ல கான்டென்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ சீரிஸ் நிறையா தேவைப்படுச்சுன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய இன்டர்வியூ சீரிஸ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய விஷயம். ஸோ உங்களுக்கு யாருக்கூட இன்ட்ராக்ஷன் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சொல்லுங்கள், நிறையா ஒர்க் பண்ணுறவங்களும் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த Maverick உங்களை பார்க்குறேன். Until then it's bye from your Maverick. Tada, bye bye, take care, peace out.